கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஒரு நாளைக்கு இனி 80,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி என தேவஸ்தானம் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஆன்லைனில் பதிவு செய்தால் மட்டுமே சாமி தரிசனம் செய்ய முடியும் எனவும் கூறப்பட்டுள்ள நிலையில் தேவஸ்தானம் அளித்த முழு விவரங்கள் தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சென்று மக்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர். தொடர்ந்து கூட்டம் அதிகரித்த வண்ணம் இருந்த நிலையில் உடனடி தரிசனம், ஆன்லைன் பதிவு என இரு முறைகளில் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளனர். இந்த இரு முறைகளையும் பயன்படுத்தப்பட்ட நிலையில் மண்டலம் மற்றும் மகரவிளக்கு சீசனின் போது 15 மணி நேரம் வரை தரிசனத்துக்காக பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து கூட்ட நெரிசல் தொடர்பாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நேரடி முன்பதிவு காரணமாக நாள்தோறும் 1,00,000க்கும் மேற்பட்டோர் குவிந்ததாக கூறி உடனடி தரிசன முறையை ரத்து செய்ய முடிவெடுக்கப்பட்டது. இனி சீசன் காலங்களில் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் ஒரு நாளைக்கு 80,000 பேரை மட்டுமே அனுமதிக்கப்படுவர் எனவும், இதனால் நிலக்கல், பம்பை உள்ளிட்ட 10 இடங்களில் செயல்பட்டு வந்த உடனடி முன்பதிவு கவுண்டர்கள் மூடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மண்டல மகரவிளக்கு பூஜைகளை முன்னிட்டு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைன் முன்பதிவு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து கூட்டம் முடிந்ததும் தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் அறிக்கையை வெளியிட்டார். அதில் இனிவரும் காலங்களில் பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் எனவும், உடனடி தரிசன முன்பதிவு முறை ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பம்பை முதல் சன்னிதானம் வரை ரோப்கார் அமைப்பது குறித்து ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான அறிக்கை வரும் 23ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும், நீதிமன்ற அனுமதி கிடைத்ததும் ரோப்கார் பணிகள் தொடங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக அப்பம், அரவணைக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்லவும், அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் சேவைக்கும் ரோப்கார் பயன்படுத்தப்படும் எனவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.